தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் 2 கட்சியிலையுமே இவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம்னா அவங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பாங்க. இது கூடுதலாக இருக்கிறது காரணம் தங்கச்சி இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கணக்கில்லாத சகிக்க முடியாத அளவிற்கு மது நிறைந்த மாநிலமாக ஆயிடுச்சு. திரவப்போதையும் திடப்போதையும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆயிடுச்சு. பள்ளி கல்லூரி வளாகங்கள் வழிபாட்டு தலங்கள்லாம் அவங்களுக்கு கஞ்சா வீண் கொக்கைன்னு எல்லாம் தெரியுது. கஞ்சா சாக்லேட்டே பள்ளிக்கூடத்தில். என்னுடைய தங்கைகள் தம்பியெல்லாம் ஆசிரியர்களாக இருக்காங்கல்ல, அவங்க அழுகிறதே நம்ம பிள்ளைகளெல்லாம் இந்த போதையோடு தான் உள்ளே வருது, படிப்பு என்ன படிப்பிக்கிறதுன்னு கேட்டு அழுததெல்லாம் இருக்குது. இப்போ நாங்குநேரி படுகொலையாகட்டும், எந்த ஒரு செயலை செய்கிறவனும் நிறைந்த போதையில் தான் செய்கிறான். சராசரி மனநிலையில் யாரும் அதில் ஈடுபடலை. உங்களுக்கு தெரியும், இப்போ விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு போதையில் தான் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த போதையை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குங்கிறதும் சமூக ஒழுங்குங்கிறதும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் ரொம்ப வேடிக்கையானது, ரொம்ப பிழையானது. அது ரொம்ப பிழையானது. அது அந்த சமூகத்தில் போய் நீங்கள் என்ன நினைக்கணும், இவ்வளோ நிறைஞ்ச போதை இருக்கிற இடத்துல குறைந்த அளவு குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் மகிழ்ச்சி அடைந்துக்கணும். அப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதை ஒழிக்கணும், இது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் இது மாறி மாறி இந்த 2 கட்சிகளும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவங்க ஆட்சியில் இல்லாத போது இவங்கள சொல்கிறதும், இவங்க ஆட்சியில் இல்லாத போது அவங்கள சொல்கிறதும். அதாவது தங்கச்சி, எந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கோ அப்போ மக்கள் நலனில் அக்கறை செலுத்த முடியாதுங்கிறான். சட்டம் ஒழுங்கையே சரி பண்ணிக்கிற முடியல அப்படின்னா மற்ற ஒழுங்கை எப்படி சரி பண்ணுவீங்க? எது ஒழுங்காக இருக்கும்? எது ஒழுங்காக இருக்கும்? அப்போ அது பச்சை குழந்தைகளுக்கு நான் சொல்ல, பச்சை அது இப்போ எரிசுறது பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை குழந்தைக்கும் பாலியல் தொல்லைன்னு சொன்னல, இதுதான் அது. நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு கட்சி, ஒரு நேர்மையான கட்சி, உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிற, தூய கொள்கை நிலைப்பாடு இருக்கிற கட்சி எதுக்கு அணி சேர்க்கணும்? நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வந்து வழியை வந்து இந்த ஆட்சி தொடரணும்னு நீங்களாக இது தொடரட்டும், இது நடரட்டும்னு சொல்கிறீங்களே வழிய மக்கள் மனதார நினைக்கட்டும், இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களாக விளம்பரப்படுத்திக்கிறீங்க, உளவியலாக தயாரிக்கிறீங்க. இது ஆங்கிலத்தில் மைண்ட் செட்னு சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி 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 சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே, வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை, அப்புறம் குடும்ப தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபா வங்கியில் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி மாறி உட்காந்து 2 பேரும், இவங்க 5 வருஷம் அவங்க 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பயம் இல்லாமல் எப்படி? நான் வீரன், தனியாக தானே சண்டைக்கு போவேன். மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்கள். நாங்கள் எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுக்கு வந்து கருத்து தான் இருக்குது. நாங்கள் வந்தால் இப்படி செய்வோங்கிற சொல்கிற தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் நாங்கள் தனித்து நிற்கிறோமே, நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையாக நேசிக்கிறோம். அதனால் என் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சரி, அப்படி நீங்கள் பெற்ற வெற்றியால் இந்த நாடு மக்களும் பெற்ற நன்மையை சொல்லுங்கள். கூட்டம் சேர்த்து வென்றீங்கல்ல, செஞ்ச நன்மையை சொல்லுங்கள். போன தடவை இதே கூட்டத்தோடு தான் நின்னீங்க, இப்போ கூட 2 பேரை சேர்த்துருக்கீங்க. அப்படி தான் அதுதான் கேட்குறீங்க. நீங்கள் 21 இருந்தது 22 ஆயிருக்கு. போன அப்படின்னா போன தடவை இருந்தது இப்போ கூடுதலாக பயம் கூடி இருக்குன்னு தான் அர்த்தம்.